அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நேத்திலிருந்து பயங்கரமா சோசியல் மீடியால பரபரப்பா எல்லாருமே என்னடா நடக்குதுங்க? டேய் பத்திரிக்கையாளரு அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. யார்ரா இவரு? ரவுடியாவா கூட ஃபார்ம் ஆயிட்டாரா? அப்படின்லாம் எல்லாரும் ஆச்சரியப்படுற மாரியான ஒரு நபர். ஆமா. கல 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 கலன்னு உருண்டுட்டு இருந்தார் 4 வருஷமா. அண்டா. உருள்ற சத்தம் நம்ம எல்லாருக்குமே கேட்டுருக்கோம். ஆனா இவருக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய டான் இருக்காரா? அவருக்குள்ள அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்ட மொமெண்ட் நேத்து தாங்க. பத்திரிக்கையாளர் அப்படின்னு சொல்லி கீழே போடுவாங்க. செந்தில்வேல் அவர்கள் நியூஸ் 18 சேனல் நினைக்கிறேன். அந்த சேனல்ல பயங்கரமான சம்பவம் ஒண்ணு பண்ணியிருக்காராங்க. அதுல பாருங்க, திடீர்னு பார்த்தா என் பின்னாடி கோடி பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறாரு. என்ன அச்சுறுத்த வந்துட்டாங்க. என் பின்னாடி கோடி பேர் இருக்கிறாங்க. இந்த பாசிச பாஜகவால என்ன தொடவே முடியாது அப்படின்ட்டுலாம். பட் எக்ஸாக்ட்டா அங்க என்ன நடந்துச்சு? அ நமக்கு சரியா கிடைக்கல. அந்த ஃபுட்டேஜஸ் கூட நமக்கு சரியா கிடைக்கல. அந்த விஷயத்தை கண்ணால் பார்த்த, நேரில் பார்த்த, இன்னும் சொல்லப்போனா அந்த விஷயத்தால் பாதிக்கப்பட்ட நபர் நம்மளோட இருக்காரு. பாஜக மாநில இளைஞரணி நிர்வாகி ராச பாரதி கண்ணன் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவர் ஒரு வீடியோ ஒண்ணு செல்ஃபி வீடியோ ஒரு மாரி ஒரு பதட்டத்துல போட்டிருந்தாரு. நீங்கலாம் பார்த்திருப்பீங்க. அவர் தான் நம்ம கூட இருக்காரு. அவர்ட்ட நெறைய கேட்போம் என்ன நடந்துச்சுன்ட்டு. வணக்கங்க. வணக்கம். முதல்ல தேங்க் யூ. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு. எங்களுக்கு என்ன பொறுத்தவரைக்கும் நானும் உங்களுக்கு ஒரு நன்றி. உண்மையை வெளிய கொண்டு வர உதவுவதற்கு. ஓகே. நான் பிஜேபி சப்போர்ட்டர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா, திமுக எதிர்ப்பாளர்ன்னு என்ன எல்லாரும் சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். அது மேட்டர் இல்ல. எங்க தோழர் செந்தில்வேல பொறுத்தவரைக்கும் ரொம்ப நாகரீகமானவர். நாங்க பார்த்த வரைக்கும். 2020 காலகட்டங்கள்ல அவர வந்து அந்த நியூஸ் 18 சேனல்ல இருந்தே வெளியேத்துனாங்க அந்த டைம்ல. அவர் அங்க தான் வேலை செஞ்சாருன்னு நெனைக்கிறேன். அவர வெளியேத்துனப்ப மாரிதாஸுடைய வீடியோ காரணமா தான் எல்லாரையும் தூக்கிட்டாங்கன்னுலாம் ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அப்ப நாங்கலாம் அவருக்கு ஆதரவா குரல் குடுத்தோம். அவர் தமிழ் கேள்வின்ட்டு அப்பதான் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாரு. என்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் இந்த மக்களுக்காக உழைப்பேன். குரலற்றவர்களின் குரலாக ஒலிப்பேன் அப்படின்ட்டுலாம் அப்பதான் அவர் வந்தாரு. நாங்கலாம் பயங்கரமா ஃபயர் விட்டோம். அதுக்கப்புறம் அவர் அம்பையரா மாறி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 4, 6ன்னு சொல்லி ஒரு வீடியோலயும் ஸ்கோர் குடுத்துட்டு இருந்தாரு. அதான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டோம். தன்னைத்தானே அண்டா என்று அவர் தானே அறிவித்துக் கொண்டார். ரைட். ஆனா அவருக்குள்ள இப்படி ஒரு இன்னொரு முகம் இருக்கும் அப்படின்ற மாரி எனக்கு சத்தியமா தெரியலீங்க. ஆனா நேத்து எல்லாருமே சொல்றாங்க, அவரு ஆபாசமா பேசினாருன்னு சொல்றாங்க. ரவுடிசம் பண்ணாருன்னு சொல்றாங்க. ஆளுங்கள திரட்டி த்ரெட் பண்ணாருன்னு சொல்றாங்க. உண்மையாங்க? என்னங்க நடந்துச்சு? எனக்கு ப்ளீஸ் எங்க ஆடியன்ஸ்க்கும் சேர்த்து அப்படியே அங்க நடந்த ஈவென்ட்ட நீங்க டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் டைம் குடுத்துர்றேன். ஓகேங்க. நேத்து மொத்தம் 6 அதாவது ஜனவரி 9ஆம் தேதி மொத்தம் 6 கெஸ்ட்டுக்கு கூப்பிடுறாங்க. நியூஸ் 18 தமிழ்நாடு. ஓகேங்களா? அது எந்த இடத்துல நடக்குறாங்கன்னா, தினத்தந்தி ஆஃபீஸ்க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அரங்கம். அது எல்லா மீடியாக்களும் வாடகைக்கு எடுத்துக்கக்கூடிய ஒரு அரங்கம். ஓகே. 6 கெஸ்ட்டு. 6 கெஸ்ட்டுக்கு மொத்தமே 100 இருக்கை தான். 100 சில்லற இருக்கைகள் வச்சுருக்காங்கங்களா? அப்படின்ற போது ஒவ்வொருத்தரும் எத்தனை பேர் கூட்டு வருவாங்க? ஒரு 20 பேருக்கு உட்பட்ட நபர்கள், இல்லை 25 பேருக்கு உட்பட்ட நபர்கள்லாம் கூட்டிட்டு வர்றோம். அப்பதான் சீட்டிங் இருக்கும். அப்பதான் அவங்களோட கூட கூட இருக்கக்கூடிய நபர்களை வெளியில வெயிட் பண்ண வைக்க முடியாம ஈக்குவலா இருக்கும். இதுதான் கான்செப்ட். ஏன்னா இப்போ நான் வந்துட்டு நான் அங்கே கெஸ்டா போறேன்னா என் கூட 15 பேர் வரலாம். நீங்க அங்க கெஸ்டா வரீங்கன்னா உங்களோட 30 பேர் வரலாம். அது நம்மளுக்குள்ள பிரச்சனை வரல. ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னா அது எதுவும் கிடையாது. ஒரே ஒரு சந்தேகம் கேட்கலாமா? தவறா எடுத்துக்காதீங்க. இப்போ நாங்க டிவில தான் பார்த்துருக்கோம் அந்த மாரி நிகழ்ச்சிகள. இப்ப 6 பேர் கெஸ்ட் அங்க வராங்க பேச்சாளர்கள் அப்படின்னா, இப்ப ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டும் 60 பேர கூப்பிட்டுக்கலாம். மத்தவங்களுக்கு 10 பேர் தான் அப்படின்ற மாரிலாம் இல்ல. அப்படிலாம் அப்படிலாம் சத்தியமா கிடையாதுங்க. ஏன்னா அப்படிலாம் எந்த ஊடகத்தையும் நான் அப்படி வேணும்னே உண்மைக்கு புறமான விஷயத்த அவங்களால பழி போடணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்களே வந்து என்ன சொல்லிடுவாங்க, முன்கூட்டியே ரெஜிஸ்டர் பண்ண சொல்லிடுவாங்க. சில டைம் ரெஜிஸ்டர் பண்ண முடியாட்டி கூட வரவங்களுக்காக அங்கே இடம் இருந்துச்சுன்னா சேர் போடுவாங்க. அப்படி இல்லை வேற ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி சேர் போட முடியும்னு போடுவாங்க. இல்லாட்டி அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, சார் கொஞ்ச நேரம் வெளியில் வெயிட் பண்ணிக்கிறீங்களா? ஏன்னா உங்கள் கூட இத்தனை நிர்வாகிகள் வந்திருக்காங்க, அவங்க கூட இத்தனை நிர்வாகிகள் வந்திருக்காங்க, ரெக்வஸ்ட் பண்ணிப்பாங்க. அது எல்லா மீடியாக்களும் டீசனாக தான் நடந்துப்பாங்க. அதெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஏன் இதை நான் கேட்டேன் அப்படின்னா, வழக்கமா திமுக காரங்க பேசும்போது பெருசா கைத்தட்டுற சவுண்டே கேட்காது. தாவேகாவோ, நாம் தமிழரோ, அதிமுக, பாஜக இவங்க பேசும்போது கைத்தட்டுற சவுண்ட் நிறைய கேட்கும். மேபி அதனால நான் என்ன நினைச்சிட்டேன், நீங்களாம் உங்க ஆளுங்களையே கூட்டிட்டு வந்து அங்க ஃபில் பண்ணிடுறீங்களோ அப்படின்னு. இல்லை என்னன்னா, திமுக இருக்கிறவங்க எல்லாருமே முதியவர்கள். ஓகே. அவங்களுக்கு எதுக்கு வராங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. அவங்க 200 கொடுத்து கூட்டு வரக்கூடிய நபர்கள். சும்மா கூட்டு வந்து உட்கார 200 கொடுத்து கூட்டு வராங்க. அவங்க சீரியல் பார்த்தாலும், பாகுபலி பார்த்தாலும் ஒரே ரியாக்ஷன் தான் கொடுப்பாங்க. அதனால அவங்க கிட்ட நம்ம ஒன்றும் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. இப்போ நீங்கள் உண்மையை சொல்லணும்னா, தாவேக்கால இருக்கக்கூடியது இளைஞர்கள் தான். பாஜக இருக்கக்கூடியவர்களும் இளைஞர்கள் தான். நாம் தமிழர் இருக்கக்கூடியவர்களும் இளைஞர்கள் தான்.
அப்படின்ற பட்சத்துல அவங்க ஆதரவாக ஒரு கருத்து வந்துச்சுன்னா ஆரவாரம் செய்வது இயல்பு. எக்ஸைட் ஆகும். ஆரவாரம் செய்வது இயல்பு. அதே மாதிரி அவங்க பக்கம் எதிர்த்தரப்பு ஏற்றுக்க முடியாத ஒரு எதிர்கருத்தை யாராச்சும் வச்சாங்கன்னா அதை வந்துட்டு சலசலப்பு ஏற்படுவதும் இயல்பு தான். அது இளைஞர்களுக்கு உண்டான ஒரு பாணி. அந்த சேனலுக்கே அதுதான் வியாபார பாயிண்ட், செல்லிங் பாயிண்ட். அதுதான் வெளியே சொல்ல போனா யூஎஸ்பி. ஆமா. அப்படின்ற போது ஆரவாரம் வேணும். அது மாதிரி நடக்கும். ஏன்னா அப்படின்னா கெஸ்ட் ஆடியன்ஸ் கூப்பிடாம நீங்க நடத்திட்டு போலாமே. அதான் ஆடியன்ஸ் வரதே எதுக்கு? இந்த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸுக்கும் சரி, கொஞ்சம் எதிர்ப்பு தூக்கி விடும். அது போக வந்துட்டு விஜய் தொலைக்காட்சியில சவுண்ட் வச்சு கை தட்டுற மாதிரி கை தட்டிட்டு போக வேண்டியதானே. எதுக்கு ஆடியன்ஸ் கூப்பிடுறீங்க? அதான் லைவ் ரியாக்ஷன் வச்சா நீங்க இது பண்ணிட்டு போய்க்க வேண்டியதான். லைவ் ரியாக்ஷன் அவங்களுக்கு வேணும்ன்றக்காக தான் அவங்க பண்றாங்க. அப்போ சில சலசலப்புகளோ சில ஆரவாரங்களோ அங்க நடப்பது இயல்பு. அதான் மனித இயல்பு. வந்தவங்க யாருமே ஜடம் கிடையாது, திமுக காரங்க மாதிரி. சரி, கண்டினியூ பண்ணுங்க. சரிங்களா? இப்போ என்ன நடந்துச்சு? இப்போ பாஜக சார்பா நாங்க ஒரு 20-25 இளைஞர்கள் தான் நாங்க வந்திருந்தோம். தாவேகா சார்பும் தாவேகா சார்பும் நிறைய இளைஞர்கள் வந்திருந்தாங்க சொல்ல போனா. ஆனா அவங்களுக்குமே பாதி பேர் வெளியில தான் இருந்தாங்க. ஓகே. ஏன்னா அந்த எண்ணிக்கையில தான் போடுவாங்க. தெரியுங்களா, ஒரு கெஸ்ட்க்கு ஒரு பேருன்னு ஒரு எக்ஸாக்ட் கூட நம்பர் தான் தெரியாது. அப்படிங்கும்போது தாவேகா சார்புல நிறைய இளைஞர்கள் வந்தாங்க. அவங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்ல சில பேர் வெளியில இருந்தாங்க. இப்போ நீங்களாலும் போறேன்னா யாரோ ஒருத்தர் தான் போறோம், உங்களுக்குள்ளே எனக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் யாரோ ஒருத்தர் வெயிட் பண்ற மாதிரி வெளியில அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. தாவேகா காரங்க பண்ணாங்க. நாம் தமிழர்லயும் இளைஞர்கள் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் நாம் தமிழர் சார்பில் யார்? இடும்பாவனம் கார்த்தியா வந்திருந்தாரு. அவர் வந்திருந்தாருங்க. திமுக சார்பா தங்கத்தமிழ் செல்வனும் அவர் கூட கார்ல ஒருத்தரும் ஒரு 3-4 நிர்வாகி. செந்தில்வேல் யார் சார்பா வந்தாரு? செந்தில்வேல் சேகர் பாபு சார்பா வந்தார். இல்லைங்க, ஒரு கட்சிக்கு ஒரு ஆள் தானே. ஆமா, திமுக சார்பா தங்கத்தமிழ் செல்வன். ஏன்னா பொதுமக்கள், தமிழ்நாட்டுக்குரிய பொதுமக்கள் காதுல வந்துட்டு 10 முழம் பூ வச்சிருக்காங்க. அதனால செந்தில்வேலோட பேனல் என்ன போட்டிருப்பாங்கன்னா பத்திரிகையாளர். எந்த பத்திரிகையாளர்னா ஆபாச பத்திரிகையாளர்னு போட்டிருக்கணும். அந்த ஆபாசன்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். பிரதர் ஒரு செகண்ட். செந்தில்வேல் வந்து திமுக சொம்படிப்பாரு, அது எனக்கு தெரியும். தூக்கி வச்சு பேசுவாரு, அண்டா அடிப்பாரு. இருங்க அதேதான் அவரே சொல்லியிருக்காரு. அண்டா அடிப்பாரு. ஸ்டாலின் அவர்களை பயங்கரமா ஹைப் பண்ணுவாரு, மத்தவங்களெல்லாம் ஒரு மாதிரி டம்மி பண்ணுவாரு, தம்ப்நெயில்ல தெறிக்க விட்ட, பறக்க விட்ட, சிதற விட்ட அதெல்லாம் போடுவாரு. ஓகே. ஆனா ஆபாசம்ன்ற வார்த்தைக்கு செந்தில்வேல் பொருத்தமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் ஆபாசமா பேசி நான் பார்த்தது இல்லை. ஆனா ஆபாசமா பேசினாருன்னு தான் நேத்து இருந்து செய்தி வழி. என்னங்க பேசினாரு? என்ன நடந்துச்சு? ஒண்ணும் இல்ல. இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன்னா, அவரு போன வருஷம் பொங்கலுக்கு திமுக காரங்க, திமுக அரசாங்கம் 1000 ரூபாய் கொடுத்துச்சுன்றாங்க. போன வருஷம் 1000 ரூபாய் கொடுத்தாங்களா? இல்லையே, 1 ரூபாய் கூட தரலையே. அப்போ அது என்ன, அது வந்துட்டு தங்கத்தமிழ் சொல்லியிருந்தாருன்னா கூட பெருசா எடுத்திருக்க மாட்டோம். சொல்றது யாரு? செந்தில்வேலா? செந்தில்வேல் பொதுமக்கள் மத்தியில் என்னன்னு நீங்க ப்ரொஜெக்ட் பண்றீங்க? பத்திரிகையாளர். அப்போ பத்திரிகையாளரே போன வருஷம் 1000 ரூபாய் கொடுத்துட்டாருன்னு சொல்லும் போது திமுக அரசாங்கம் பண்ணனதா காட்டும்போது யாரா இருந்தாலும் அங்க இது பண்ணுவாங்க. இதுதான் ட்ரிகரிங் பாயிண்ட். இதுதான் போன வருஷம் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆமா ஐயா, இது பொய் தான், எனக்கே தெரியும். போன வருஷம் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இந்த வருஷம் 3000 ரூபாய் அவங்க கொடுக்கறதுக்கு காரணமே போன வருஷம் மீதி பண்ண காசெல்லாம். ஏன்னா போன வருஷம் துரைமுருகனே சட்டசபையில டிசம்பர் மாசமே சொல்லியிருப்பாரு, தேர்தல் வரும்போது பாத்துக்கலான்னு. போன வருஷம் டிசம்பர் மாசம் துரைமுருகன் சொன்னாரு. ஓகேங்களா? மக்களுக்கு கமலஹாசன் சொல்ற மாதிரி மறதி அதிகம் நம்ம மக்களுக்கு. ஏன்னா போன வருஷம் டிசம்பர் மாசம் சட்டசபையிலேயே துரைமுருகன் சொல்றாரு. அது அடுத்த கதை. ஓகேங்களா? இவர் வந்து இப்படின்றாரு. அதுக்கு வந்து எல்லாரும் வந்துட்டு என்ன இப்போ ஏங்க அப்பட்டமான பொய் சொல்லும் போது அங்க சலசலப்பு எழுப்புற மாதிரி பொதுமக்கள் எதுக்குங்க? இப்ப நீங்களே ஒரு படம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க, சம்மதமே ஒரு டெஸ்ட் வந்தா என்ன அப்படின்ற மாதிரி அது இது பச்சை பொய் எந்த கட்சிக்காரங்களா இருந்தாலும் அப்படின்றது அவ்வளவுதான் நடந்துச்சு. இது வந்து நான் மட்டும் கிடையாது, எங்க கட்சிக்காரங்க மட்டும் கிடையாது, எல்லாருமே ஒரு சாக்கு. 2024 பொங்கலுக்கு கொடுத்தாங்க, ஏன்னா எலெக்ஷன் வந்துச்சு. எல்லாரும் சாக்குல, எல்லாம் சாக்குனா அப்படி நிகழ்வு எல்லாருமே வந்துட்டு இது எப்ப நடந்துச்சுன்னு ஒரு சாக்குல நிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே சலசலப்பாகுது. எல்லாருக்கும் தாவேக்கால இருந்து, பாஜக இருந்து, நாம் தமிழர் இருந்து, அதிமுக இருக்கிறவங்க முதற்கொண்டு எல்லாருமே சாக்காராங்க. ஒரு செகண்ட் அந்த அளவுக்கு சொல்றாரு இவரு. ஏன்னா இந்த கருத்து செந்தில்வேல் சொன்ன ஸ்டேட்மெண்ட் யாரும் சொல்ல தங்கத்தமிழ் சொல்லியிருந்தா கூட அத்தனை சாக்கு வந்திருக்காதுங்க. இவர் சொல்லும்போது எல்லாரும் பதட்டமாகறாங்க. எப்படா ஏன்னா எவனுமே வாங்கலையடா அப்படின்ற மாதிரி, இது என்ன கூட தான் கொடுக்கலையோ அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் மூச்சி பாத்துக்கிறாங்க. புரிஞ்சுக்கோங்களேன். அடுத்து ஒரு சம்பந்தமே இல்லாம மகாராஷ்டிரான்னு எழுக்கிறாரு. அங்க டைட்டில், அங்க டாபிக் என்ன? இந்த பழமொழி போட்டி யாருக்கு சாதகம். இப்போ அதை பத்தி தானே பேசணும். இப்போ நீங்க எதை பத்தி எந்த டாபிக்ல கூட இன்டர்வியூ பண்ண வந்தீங்க? இப்போ நேத்து நடந்தது என்ன? அதாவது நியூஸ் 18 தமிழ்நாடு நிகழ்ச்சியில் நடந்தது என்ன? இப்போ நான் வந்துட்டு
இது கருணாநிதி எழுதின வான்கோழி பத்தி பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏங்க அவுட் ஆஃப் கான்டெக்ட் போறீங்கன்னு அப்போ அதே மாதிரி தான் மகாராஷ்டிரா பத்தி இவர் எதுக்கு பேசுறாரு? ஓகே, அங்க இருக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டுக்கு வாங்க அப்படின்ற வார்த்தை அந்த டாபிக்கை விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு மகாராஷ்டிரா. இப்போ நீங்க வந்துட்டு தமிழ்நாட்டை பத்தி பேசுங்க. மகாராஷ்டிரால அங்க பாலாரும் தேனாரும் ஓடினாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. மகாராஷ்டிரால பஞ்சப்பட்டினியோட இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம வீட்டுல நம்ம வயிறு ஃபர்ஸ்ட் எரியணும். ஓகே, நம்ம வயிறு நிறைஞ்சிச்சாலும் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகேங்களா? மகாராஷ்டிரால போய் நீ எதுக்கு கவலைப்படுற? முதல்ல தமிழ்நாட்டுக்கு வாங்கன்னு சொன்னதுக்கு இவர் காதுல எப்படி விழுந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, தமிழ்நாட்டுக்கு வாடான்ற மாதிரி விழுந்திருக்கும் அப்படின்னா அவருக்காக கன்சல்ட் பட்டோம். இல்ல அப்படி கூட சொல்லியிருக்கலாம் யாராச்சும். அப்படி சொல்லல, அப்படி நடந்து சொல்ல தோணும் சம்டைம்ஸ். சரி, ஓகே, கீழே இருக்கக்கூடியவர்கள் அவங்களோட ஆக்ரோஷத்தினால அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனா மேடையில் இருக்கக்கூடியவங்க தானே தலைவர்கள். பிரதர், நான் ஒன்று சொல்றேன், இது வந்து சும்மா பயாஸ்டா போகணுன்றதாக நான் சொல்ல, உண்மையவே சொல்றேன். இப்போ நான் ஒரு சேனல் வச்சிருக்கேன், நான் பேசுறேன், ஒரு 50,000 பேர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஒருமையில பேசுறதுலேருந்து, பெற்றவங்களை பத்தி பேசுறதுலேருந்து, பிறப்பு பத்தி பேசுறதுலேருந்து, அசிங்கமான அவதூறு பேசுறதுலேருந்து 100 பேர் கமெண்ட்ல பேசுறாங்க. பதிலுக்கு நானும் வீடியோவில் ஆன் பண்ணி எல்லாரும் நான் கமெண்ட் எல்லாத்துக்கும் ரிப்ளை கொடுக்குற மாதிரி இவனே இந்த வார்த்தை சொல்லிட்டு அவனுக்கு தான் திட்டிட்டு இருக்க போறோம். 1000 பேர் இருக்காங்கன்னா அதுல எல்லாமே இருக்கும். ஏன்னா நம்ம தான் அங்க ரெப்ரசன்ட் பண்ணும்போது தெளிவா சொல்றாங்க. நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் எடுத்துங்கன்னா, இப்ப தொண்டர்கள் ரொம்ப எமோஷனல் ஆளு, தலைவர்கள் வந்துட்டு பண்பட்ட ஆளுகளா இருக்கணும். எந்த கட்சியா இருந்தாலும் பண்பட்ட ஆளுகளா இருப்பாங்க. தலைவனா கூட இருக்க தேவையில்லைங்க, ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருந்தாலே இருக்கக்கூடியவங்க, அதாவது தலைமையில் இருக்கக்கூடியவங்க பண்பட்டவர்களா இருக்கணும். இப்ப ஏன்னா இப்ப பாஜக இருக்கிறவங்கள திமுக விமர்சனம் பண்ணுவாங்க, திமுக பாஜக மாத்தி மாத்தி விமர்சனம் பண்ணும்போது தொண்டர்கள் அவங்களுக்குள்ள மாறி மாறி இப்படி எல்லாம் பேச, தலைவர்கள் கொஞ்சம் நாகரிகமாக தான் போவாங்க. அது நீங்க எந்த கட்சியாக இருக்கட்டும், சீமான் அவர்களாகட்டும், எல்லாருமே அப்படிதான் பண்ணுவாங்க, புரிஞ்சுக்கோங்களேன். அப்படின்ற பட்சத்தில் கீழே இப்படிதான் பேசுனதுக்கு செந்தில்வேலு வேட்டியை தூக்கி கட்ட பார்த்தாரு. பிரதர், ஒரு நிமிஷம், இந்த இடத்த மட்டும் நான் மறுபடியும் ரீவெரிஃபை, மறுபடியும் உண்மையா இது நடந்ததான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்க விரும்புறேன். ஏன் அப்படின்னா, இந்த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் நீங்க சொன்னீங்கல்ல, அது வந்து ஆச்சரியமா உண்மையாவே அப்படிதான். நான் தெளிவா சொல்றேன், கோத்தா அவங்க அம்மான்னு திட்டி வேட்டிய மடிச்சு கட்ட பார்த்தாரு. வேட்டி கட்டு வந்தாரா? வேட்டி கட்டிட்டு வந்தாரு. வேட்டியா தெரியல, அந்த அளவுக்கு வெளிப்படையா வர மாட்டாரு அவரு. மடிச்சு கட்ட பார்த்தாரு, அதாவது பாதி அளவுக்கு தூக்கப்பட்ட. எங்க இருந்துங்க வந்துச்சுங்க அவருக்கு அவ்வளவு தைரியம்? சேகர் பாபு கொடுத்த தைரியம். ஏங்க கமெண்ட்ஸ் போட்டாலே அழுவாருங்க சேகர் பாபுங்களா? வரைக்கும் அவரு இப்ப நியூஸ் 18 வேலை செய்யல, எந்த ஒரு மீடியா சேனல்ல வேலை செய்யல. அவர் எத்தனை கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிட்டு இருக்காருன்னு போய் பாருங்க. எங்க அது அவரு இப்ப கட்டிட்டு இருக்காரு, போய் பாருங்க. சென்னையில கட்டிட்டு இருக்காரு, சென்னையில வீடு கட்டிட்டு இருக்காரு. அதே சொல்றேனே, அவர் வந்துட்டு நியாயமான முறையில வந்திருக்கலாம். ஜாபர் சாதிக் போன்றவர்கள் எப்படி நியாயமான தொழில்கள் செய்து சினிமா படம் எடுக்கிற வேடுவ சிந்தி எப்படி படம் எடுக்கிறார்களோ ஜாபர் சாதிக் போன்றவர், அதே மாதிரி அவர் நியாயமான முறையில் சம்பாதிச்சிருக்கலாம். அதை சொல்ல, அப்போ அவருக்கு எப்படி தைரியம் வரும்னா, இது போன்ற நியாயமான முறையில் தொழில் செய்வதனால உண்மையிலே ஆபாசமா பேசினாரா? நான் வந்து தெளிவா சொல்றேன், கோத்தவங்க அம்மான்னு திட்டி வேட்டியை மடிச்சு கத்த பார்த்தாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே சலசலப்புக்கு உண்டாங்க. தாவேக்கா நிர்வாகிகள் நாங்க எல்லாருமே கத்துறாங்க. ஏன்னா அவர் எந்த நட மேடைக்கு வாடா, இப்போ வந்து பேசுறோம் வாடா அப்படின்றாரு. அவர் பதட்டத்துல அப்படி கத்துறாரு. தண்ணி அடிச்சுட்டு வந்தது சொன்னோம்னா அவர் தான் தண்ணி அடிச்சுட்டு வந்திருப்பாரு நினைக்கிறேன். நானு போதையில தான் அப்படிதான் வந்திருக்கலாம், வந்திருப்பாரோ அப்படின்னு தான் சொல்றேன். ஏன்னா அவர் அப்படிதானே பேசுறாரு. கண்ட்ரோல்ல இருந்து பேசுறதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவாங்க? இப்போ இப்படி நடந்துச்சு கீழ இருந்து. ஆனா நீங்க வந்து அந்த நீங்க சொன்ன அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் நீங்க யாரும் பேசல, ஐ மீன் யாருமே பேசலையா? ஃபுட்டேஜ் காட்டுங்க. நாங்க இப்போ நியூஸ் 18 மேபி கெட்ட வார்த்தையில கீழ இருந்து ட்ரிகர் பண்ணி பதிலுக்கு அவரும் கெட்ட வார்த்தை பேசிருக்கலாம். அதை காட்டுங்க, ஃபுட்டேஜ் காட்டுங்க. ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கோம்ல இல்லையா? ரெக்கார்ட் காட்ட சொல்லுங்க. நாங்க சொல்றோம், செந்தில்வேல் வந்துட்டு அவர் கெட்ட வார்த்தை பேசுனதுக்கு அப்புறம் சலசலப்பாச்சு. அப்போ சலசலப்பானது எதுக்காக ஆச்சுன்னு அவர் சொல்லவே இல்லை. அப்ப அந்த ஃபுட்டேஜ் காட்டல, சலசலப்பானதை மட்டும் காட்டுறாரு. ஆமா, அதுக்கப்புறம் கட் பண்ணா பின்னாடி அவர் பின்னாடி ஏகப்பட்ட அதான். அப்போ சலசலப்பை மட்டும் காட்டுறாரு. அப்போ சலசலப்புக்கு அவர் வந்துட்டு தேனே மணியே அப்படின்னு சொன்னதுக்காக சலசலப்பாச்சா, கோத்தாங்க அம்மான்னு சொன்னதுக்கு சலசலப்பாச்சான்னு அதை காட்டவே இல்லையே. ஏன் அதை மட்டும் அவர் காட்டல? நான் பார்த்த காட்சி சொல்றேன். அவர் பின்னாடி வந்து ஒரு 40 பேர் இருப்பாங்களா? அது 40 பேர் ஸ்கிரீன்ல, கோடிக்கணக்கான பேர் ஸ்கிரீன்ல 40 பேர். இல்ல, அது வந்துட்டு அதெல்லாம் அதுக்கப்புறம் நடந்துச்சு சம்பவம். இப்போ இப்படி நடந்துச்சு. இப்படி நடக்கும் பொழுது அடுத்து வந்துட்டு அவர் வந்து சூர்யானா உட்பட அதிமுக நிர்வாகிகள் உட்பட இடும்பாவன் கார்த்தி உட்பட அவர் சமாதானப்படுத்துறாங்க. என்னங்க இதெல்லாம் இயல்புதான், இந்த மாதிரி நடந்தா இயல்புதான், உட்காருங்க பேசுங்க அப்படின்னு அந்த நியூஸ் 18 ஆங்கர் முத கொண்டு எல்லாருமே பேசினாங்க. இவர் மறுபடியும் பேச ஆரம்பிக்கும் போது எந்த தரப்புல இருந்த பேடிஎம் காரன் கத்தியிருக்காங்க.
பேடிஎம் கரோ. பேடிஎம் வரும். ஓ ஓகே. பேடிஎம் வரேன்னு இருந்தாங்க. ஏன்னா மக்கள் போய் மக்கள் மத்தியில அவங்க மனசுக்குள்ள இருக்கிறதான்னு வரும். இதுல நாங்க இருக்கு இதெல்லாம் நடக்கதாங்க செய்யும். அதை கருத்து எங்க இவர் தான் போய் என்ன சொம்புன்னு சொல்லாதீங்க அண்டான்னு சொல்லுங்கன்றாரு. அப்புறம் பேடிஎம் கரோ எனக்கு கூகுள் பேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போகலாமே. எனக்கு கூகுள் பேன்னு சொல்லிட்டு போகலாமே. அப்போ அவர் நினைச்சிருந்தாருன்னா அது கடந்து போயிருக்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பப்ளிக் ஸ்பீக்கருக்கான தகுதியே இல்லை. என்ன வேணா பேசிட்டு போயா, நான் சொல்றது நான் ஆமா, சொல்லுவேன் அப்படிதான் பேசணும். அவ்வளவுதானே இருக்கணும். சோ அவர் அப்படி பேசாம நிகழ்ச்சி விட்டு வெளியில கிளம்பிட்டாரு. அவர் என்ன பண்ணணும்? பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாரா? வாக் ஓவர் கொடுத்துட்டு போயிட்டாரு. நாக் அவுட். ரைட். அத வாக் ஓவர் கொடுத்துட்டு வாக் அவுட். ரைட். ஓகே. கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ அவர் என்ன வந்து அவர் வெளியே போயிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? அவர் வீட்டுக்கு போயிருக்கலாம். அறிவாலை வாசல்ல போய் பிச்சை எடுத்துக்கலாம். அதெல்லாம் விடுங்க. ஆனா அவர் என்ன பண்றாரு? உள்ளே போற அளவுக்கு இப்ப அவருக்கு வந்து செல்வாக்கு இருக்குது. A to B ல போய் சாப்பிட்டு கூட சாப்பிட்டுருக்கலாம். விடுங்க, அது என்ன வேணா இருக்கு. பில் கொடுக்காம வந்திருக்கலாம். ஏங்க சொல்றேங்க. இப்பதான் சொல்லி முடிக்கிற இருங்க. அடுத்து இப்ப அவர் வெளியில போறாரு. வெளியில போன உடனே போயிட்டு அங்கேயே இருந்துட்டாரோ? அங்கேயே இருந்துட்டு ஃபோன் பண்றாரு. யாருக்கு ஃபோன் பண்ணிருப்பாரு? அவர் ரேபிடோ போட்டு அவர் ஃபோன் பண்ணது சேகர் பாபுக்கு ஃபோன் பண்றாரு. இது நான் சொல்ல கிடையாது, அவரே பதிவு பண்றாரு. சேகர் பாபுடைய தளபதிகள் இங்க வந்து இருக்காங்க, இந்த பகுதியோட பகுதி கழக செயலாளர்கள், பகுதி கழக நிர்வாகிகள் வந்திருக்காங்க. எந்த பகுதி கழக நிர்வாகிகள்? திமுகவோட பகுதி கழக நிர்வாகிகள். இவர் பத்திரிகையாளர் தானே எல்லாரும் சொல்றீங்க. பேனல்ல என்னன்னு பேர் போட்டிருக்கீங்க? பத்திரிகையாளர் தாங்க போடுறாங்க. இப்ப பத்திரிகையாளர் அடிச்சா 10,000 20,000 பத்திரிகையாளர் கூட வாங்க. எப்படி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவர்னால அமைச்சர்கிட்ட சொல்லி இத்தனை பேர் அவரால் கூப்பிட முடியுது? அதுலயும் நீங்க திமுக பாத்தீங்கன்னா ரவுடித்தனம் பண்றதுக்கு சென்னையில் எத்தனை அமைச்சர் இருந்தாலும் ஒரே அமைச்சர் கூட தான் கூப்பிடுவாங்க. ரைட், விடுங்க. எந்த அமைச்சர்? நெக்ஸ்ட் சேகர் பாபு தான் கூப்பிடுறாங்க. சேகர் பாபு சொல்றதுக்கு எத்தனை பேர் எல்லாம் பயப்படுறீங்க? சேகர் பாபு கிட்ட போன் பண்றாரு. சென்னையில தானே குப்பை கொட்டணும். ஆமா, என்ன பண்ணுவாரு? வீட்டுக்குள்ள எல்லாரும் வீட்லயும் வந்துட்டு சாக்கடை எழுதி ஊத்துவாரு, எல்லாரையும் வெட்டி கொள்வாரு. ஏன்னா அதுக்கு தான் அவருக்கு தெரியும். எங்க வீட்லயும் இந்த வீடியோ பாத்துட்டு இருக்காங்க, சென்னையில இருக்க விட மாட்டாங்க. அதுதான் சொல்றாங்க. நான் அதான் நடந்துகிட்டு இருக்கு. இது நீங்க சென்னையில வேலைக்காக தான் இருக்கீங்க. சென்னையிலே என்னோட வாழ்வாதாரமே என்னோட சென்னையே தான். அப்படின்னு நாங்களே எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப யாரு தான் குரல் கொடுக்கறது? சேகர் பாபுக்கு போன் பண்ணி அவர் வந்துட்டு பகுதி கழக செயலாளர் சுதாகருக்கு போன் பண்ணி ஆட்கள் வராங்க. ஆட்கள் வந்து செந்தில்வேல் என்ன பதிவு பண்றாரு? தாவேக்காவுக்கும் பாஜகவுக்கும் பாடம் நடத்த போறோம், உள்ள 10 பேர் கூட்டம் சேர்ந்துட்டா கத்துனாங்க. அவரே சொல்றாரு நாங்க 10 பேர் தான் இருந்தோம்னு. ஒரு 10 பேர் கூட்டம் சேர்ந்துட்டாங்க, அவங்களுக்கு பாடம் நடத்த போறோன்றாங்க. எங்களுக்கு என்ன பாடம் நடத்த வந்தாரு? என்ன பாடம் நடத்த வந்தாரு? ரவுடியா ஃபார்ம் ஆயிட்டாரு போல இருக்கு. அவர் தானே பதிவு பண்றாரு, நான் பதிவு என்னோட வார்த்தையா? வேற லெவல்யா? என்னோட வார்த்தையா அவரோட வார்த்தையா? அது அவர் தானே பாடம் நடத்த போறேன். என்ன பாடம் நடத்த போறேன்? ஃபயர் விடணும் போல இருக்கு. இன்ப நிதி என்னெல்லாம் பண்ணாரு பாடம் நடத்த போறியா? இன்ப நிதி எப்படி இன்பமாம இருந்தார் அப்படின்ற பாடம் நடத்த போறியா? இல்லையே. நீ என்ன பாடம் நடத்த போற? எங்க அண்டாவாங்க? எங்க அண்டாங்க. அவர் அண்டாங்க. அவர் தாங்க சொல்றாரு, அண்ணா கிடையாது. எங்க செந்தில் ப்ரோவா? ஆமாங்க, புரோக்கர் செந்தில் தாங்க. ஆளை கூட்டி வச்சு அப்படின்னாரா? ஆமாங்க, அவர் தான் சொல்றாங்க. தாவேக்காவுக்கும் இதுக்கும் இப்போ என்ன நடக்குதுன்னா, எனக்கு முன்னாடி இருக்கையில் உட்காந்துருக்கவங்க எல்லாமே தாவக நிர்வாகிகள் பசங்களாம் உட்காந்துருந்தாங்க. அவங்க நிறைய பேர் வந்திருந்ததுனால அவங்க சில பேர் வெளியில இருந்தாங்களே, அங்க இருக்கக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய சில தாவக நிர்வாகிகள் உள்ள இருக்கக்கூடிய தாவக நிர்வாகிகளுக்கு ஒரு மெசேஜ் பாஸ் பண்றாங்க. இந்த மாதிரி இந்த சீப்பு செந்தில் இத்தனை பேரை வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான், அட்டாக் பண்ண போறான் அப்படின்ட்டு தாவக நிர்வாகிகள் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஆனா அவங்களையும் அட்டாக் பண்ண பாக்குறாங்கன்ட்டு. தாவக நிர்வாகிகள் கூட 2 பெண்கள் 2 குழந்தைகள் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அவங்க கரெக்டா அவங்கள வந்துட்டு தாவேக்க நிர்வாகிகள் அப்புறப்படுத்திட்டாங்க. நிகழ்ச்சி நடக்க வெளியில கூட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல தாவேக்க அவனை பாராட்டுறேன், சத்தியமா நான் பாராட்டுறேன். ஏன்னா அவங்க ஹெல்தி ஃபைட் இருந்தா தப்பு இல்லைங்க, பாராட்டுறேன். தப்பு. நானே அவங்களை பாராட்டுறேன். ஏன்னா 2 பெண்கள் குழந்தைகள் இருந்தாங்க அந்த இடத்துல. என்ன விதமான அசம்பாவிதம் நடக்கலாம், அதனால முன்கூட்டியே நிகழ்ச்சி நடக்க அந்த 2 பெண்களையும் குழந்தைகளும் அப்புறப்படுத்திட்டாங்க. நல்ல விஷயம். அந்த தாவேக்க நிர்வாகிகளே ஆனா இந்த மாதிரி உங்களை அட்டாக் பண்ண பாக்குறாங்க, கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்கன்னு அவங்களும் கன்சர்னோட சொன்னாங்க. எங்களுக்கும் சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஓகேங்களா? அப்படின்ற பட்சத்துல தாவேக்க நிர்வாகிகள் சொன்ன உடனே நானும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு 7:50க்கு நான் காவல்துறைக்கு 100 கால் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் நான் தானே. 7:50க்கு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ரெக்கார்டுகள் எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. வாங்க இப்பதான் விஷயத்துக்கு ஐ மீன் இது வரைக்கும் நான் கூட கட்சி வெர்சஸ் கட்சின்ற நினைச்சேன். இப்ப கவர்மெண்ட்டும் உள்ள வருது. கவர்மெண்ட் யாரோட கவர்மெண்ட்? அதாங்க காவல்துறை ஐயா ஸ்டாலினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய. இல்ல காவல்துறை சேகர் பாபு தலைமையில இருக்கு. ஓகேங்களா, கண்டினியூ. காவல்துறை சேகர் பாபுவோட தலைமையில இருக்கு. இப்போ அந்த தாவேக்க நிர்வாகிகள் சொன்ன உடனே நான் 7:50 கால் பண்றேன். 7:50 இருந்து 8:20 வரைக்கும் தொடர்ச்சியா ஒரு இன்டர்வல் கேப்ல வந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் ஒரு 6-7 முறைக்கு மேல கால் பண்ணிருப்பேன் 100க்கு. இந்த மாதிரிங்க பிரச்சனை நடக்கும் போது அந்த இடத்துல இருந்து கமிஷன் ஆஃபீஸ் எத்தனை கிலோமீட்டர்ல இருக்கு? 100 மீட்டர்ல இருக்கு.
அவ்வளவுதானா? 100 மீட்டர்ல 500 மீட்டருக்குள்ள தான் இருக்கும். மேக்ஸிமமே அவ்வளவுதாங்க. எங்க தினத்தந்தி ஆபீஸ் எங்க இருக்கு? கமிஷனர் ஆபீஸ் எங்க இருக்குங்க? ஐயா அப்படின்னு கூப்பிடுற தொலைவில் தான் இருக்கு. ஆமா, அது ஐயான்னு கூப்பிட்டா வந்திருந்தாங்கன்னா திமுக காரங்க ஐயான்னு கூப்பிட்டா வந்திருப்பாங்க. ம். பாஜக காரங்க செத்து இருந்தாலும் அங்க வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அதையும் நான் அடுத்து ஆதாரத்தோட சொல்றேன். நான் கடைசியா 8:20க்கு 100க்கு நான் பேசுறேன். சார் நீங்க ஆள் அனுப்புறேன்னு எனக்கு தெரியும். அந்த ரெக்கார்டை வேணா நீங்க உங்க சேனல்ல முடிஞ்சா போடுங்க. நீங்க போலீஸ்கிட்டே சொல்றீங்க. ரெக்கார்ட் பண்றேன்னு சொல்லி தான் ரெக்கார்ட் பண்ணேன். நான் உங்களுக்கு தெரியாம ரெக்கார்ட் பண்ணல. ஓகே, சார் ஓகே. இந்த காலை ரெக்கார்ட் பண்ண போறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த காலையை நான் ரெக்கார்ட் பண்ணல. அனுப்பல, ஆள் அனுப்பல. ஆளே அனுப்பல. தெளிவா சொல்றேன் கேளுங்க. 8:20க்கு நான் சொல்றேன். சார் இந்த மாதிரி நீங்க வந்துட்டு அதாவது நான் வார்த்தை பிரயோகங்கள் வேற மாதிரி இருக்கலாம். ஏன்னா எக்ஸாக்டா என்ன பேசணும், என்ன கான்டெக்ட்ல பேசணும் தெளிவா சொல்லிடுறேன். ஓகே. என்ன மாதிரி சொல்றேன்னா, இந்த காலை நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். நீங்க நான் 1/2 மணி நேரமா கால் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க யாரையும் அனுப்பல. இந்த டிஸ்டன்ஸ்ல இந்த டிஸ்டன்ஸ் வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? கிராம பகுதி கிடையாது, இது சிட்டி. அப்படிங்கிற போது எவ்வளவு நேரத்துல வரணும்? எங்களோட உயிர் போச்சுன்னா அதுக்கு காவல்துறையும் திமுகவும் தான் காரணம். திமுகவுக்கு ஆதரவாக திமுகவுக்கு உடந்தையாக இருந்தது காவல்துறை தான் சொல்லி தான் அந்த போனை கட் பண்றேன். நான் மட்டும் 100 கால் பண்ண கிடையாது. எங்க டீம்ல இருக்கக்கூடிய ஏதாவது எங்க சமூக ஊடக டீம்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நான் மெசேஜ் பாஸ் பண்ணிட்டேன். எல்லாம் வெளியில் இருக்கிறவங்களுக்கே பாஸ் பண்ணிட்டேன். எல்லாரும் 100 கால் அடிச்சு இந்த இடத்துல பிரச்சனை நடக்கும்போதுன்னு சொல்லுங்கன்ட்டாங்க. இத்தனைக்கும் நான் உள்ள நிகழ்ச்சி நடக்கவே நான் வீடியோவை பதிவு பண்ணியிருப்பேன். அது நான் பார்த்தேன். இந்த மாதிரி செல்ஃபி வீடியோ பிரச்சனை நடக்கலாம், நடக்காம இருக்கலாம். செந்தில்வேல் இப்படி பண்றக்கிட்டு இருக்காரு அப்படின்ற போது நான் முன்கூட்டியே நான் சொல்றேன். நீங்க சொல்றது ஏங்க நான் முன்கூட்டி அதனாலதான் செந்தில்வேல் என்ன பண்றாரு, வெளியில என்னோட போட்டோவெல்லாம் சர்க்குலேட் பண்றாரு. பா, என்னோட போட்டோ சர்க்குலேட் பண்றாரு. நான் வேற அவரை எடுத்து நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. என்னோட போட்டோ சர்க்குலேட் பண்றாரு. நீங்க அந்த கலவர வீடியோ பாத்தீங்கன்னா சூர்யானாவுக்கு அடுத்து என்னதான் இன்டென்ஷனா தாக்கி இருப்பாங்க. ஓகே. நீங்க வீடியோ பாத்தீங்களா? என்ன அடிக்கிறதுக்கு 50 பேர் வராங்க. நான் இப்போ கேட்கிறேன், நானா உதயநிதி ஸ்டாலினா 100-200 பேரை படத்துல வச்சு அடிக்கிறதுக்கு? நான் சாதாரண ஆளுங்க நானு. புரிஞ்சுக்கோங்களேன். கெத்து படத்துல உதயநிதி ஸ்டாலின் அத்தனை பேர் அடிப்பாரு. நான் என்னால அத்தனை அளவுக்கு அடிக்க முடியாது. எங்க அப்பா ஒன்றும் முக ஸ்டாலின் கிடையாது, ஜிம்பாடியோட இருக்கிறது. புரிஞ்சுக்கோங்க. அப்படின்ற பட்சத்துல அத்தனை பேர் சேர்ந்து சூர்யானாக்கு அடுத்து என்னை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா அங்கேயே அவர் சர்க்குலேட் பண்ணிட்டு, ஏன்னா அவங்க பண்ணினது பாஜக மேல பழியை போட்டு பாஜக அடிச்சு ஒழிக்கணும்னு. ஆனா இப்போ சமூக வலைதளத்துல அவரோட உதவினால உண்மை வெளியில வந்துருச்சு. ஏன்னா முன்கூட்டியே பதிவு பண்ணிட்டேன். பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் ஒண்ணு இருக்குது. அவங்களா பண்ணிருப்பாங்கப்பா அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ். இப்ப நீங்க அடிச்சீங்கன்னா நாங்க நம்பியிருப்போம். ஆமா, அதனாலதான் இந்த இடத்துல நீங்க அந்த வீடியோல பாத்திருப்பீங்க. அடுத்து முடிச்சு தெளிவா சொல்றேன். இப்போ என்னோட போட்டோலாம் சர்க்குலேட் பண்றாரு. இப்போ நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே 8:30 என்னமோ சம்திங் எக்ஸாக்ட் டைம் எங்களுக்கு தெரியல. 8:30 ஏன்னா என்ன 8:20 கால் பண்ணி கட் பண்றேன். 8 அதாவது 10-15 நிமிஷம் இடைவெளியில நிகழ்ச்சி முடியுது. நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களும் ஹேங்கரும் வெளியில போக வேண்டாங்க, பிரச்சனை ஆகிற மாதிரி இருக்கு, உள்ளே இருங்க, அரங்கத்துக்குள்ளேயே இருங்க அப்படின்றாங்க. அங்க இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய நியூஸ் 18 பாதுகாப்புக்காக ஆமா உள்ள வெளியில போனா, ஆனா அந்த அளவுக்கு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அவங்க கூட்டிட்டாங்க வெளியே கூட்டிட்டாங்க. அடுத்து என்ன நடந்திருக்கு, இப்போ வந்து அந்த ஆங்கரே போய் சொல்றாரு, எங்களை வெயிட் பண்ண சொல்றாரு. அவர் ஆங்கர் போய் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குறாரு தங்கத்தமிழ்ச்சன் கிட்ட. எங்க உங்க மாவட்ட செயலாளர் தான் ஆள் அமைச்சிருக்காரு, சென்னையோட முதலமைச்சர் சேகர் பாபு ஆள் அமைச்சிருக்காருங்க, இந்த மாதிரி வந்துட்டு நீங்க போய் சொன்னீங்கன்னா அவங்க கலைஞ்சு போயிடுவாங்க. ஏன்னா இவர் ஒரு மாவட்ட செயலாளர், சேகர் பாபு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்ற பட்சத்தில் நீங்க பேசி கொஞ்சம் இது பண்ணுங்கன்ற போது அவர் வெளியில போனாரு. தங்கத்தமிழ் சொல்லி என்ன பேசினாலும் தெரியல. ஆனா அவர் வந்த கார் இல்லாம வேற கார்ல கிளம்பி போயிட்டார். ஏன்னா அவர் வந்தது TN 60ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபார்ச்சுனர் ஒயிட் கார்ல வந்தாரு. அவர் வந்து அது பிரச்சனை நடக்கும் போது வேற கார்ல ஓடிட்டார். ஓகேங்களா? இப்படி இருக்கும்போது சூர்யானாவும் இடும்பாவன் கார்த்தியும் எல்லாருமே வெளியில போறாங்க. இடும்பாவன் கார்த்தியும் கொஞ்சம் பேசி பார்த்தாரா என்னன்னு தெரியல, அவர் கிளம்பிட்டாரு. ஆனா சூர்யானா வந்து என்ன பண்ணாரு, நான் போய் பேச போறேன். ஏன்னா நம்ம கூட எத்தனை நிகழ்ச்சியில பேசியிருக்காரு நிறைய. இத்தனைக்கும் செந்தில்வேலுக்கு அவரு நியூஸ் 18ல வந்து குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கும் போது கூட சூர்யானா டிபேட் ஷோஸ்க்குலாம் போயிருக்காரு. அப்படி நம்ம பார்த்த முகம் தானே, நம்ம போய் பேசுவோம் அப்படின்னு சூர்யானா போறாரு. கூட பாதுகாப்புக்காக நானும் எங்களோட வடசென்னை இளைஞரணி மாவட்ட தலைவர் பத்மநாதனும் மற்றும் சிலரும் சூர்யானாக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக கூடயே இருக்கும். மற்றவங்க எல்லாருமே எங்களுக்கு பின்னாடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் லேயர் சொல்றேன், ஏன்னா மற்ற நிர்வாகிகளும் பாதுகாப்பு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு செகண்ட் லேயர்ல இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் லேயர்ல நாங்க சூர்யானா கூட இருக்கோம். எதுக்காக இருக்குன்னா சூர்யானா எங்களுக்கு யாரையுமே வரக்கூடாதுன்னாரு. எதுக்கு இஷ்யூ? நான் போய் பேசிட்டு வரேன், என்னடா பண்ணிட போறாங்க, நான் போய் பேசிட்டு வரேன்டா அப்படின்னு சூர்யா. நம்ம அண்டா தானே, சாரி நம்ம செந்தில்வேல் நம்ம அண்டா தானே அப்படின்ற மாதிரி அண்ணா போயிருப்பாருன்னு வைங்களேன். அப்படின்ற சூர்யானா நான் போய் பேசிட்டு வரேன், நான் போனேன், ஏன்னா இத்தனை பேர் என்ன பண்ணிட போறாங்க, செந்தில்வேலும் நல்ல மனுஷன் தானே அப்படின்ற நம்பி ஏமாந்துட்டாரு. சூர்யானா நம்பி ஏமாந்துட்டாரு. எங்களுக்கு பயம். ஏன்னா எங்களோட இளைஞரின் மாநில தலைவரை
அத்தனை பேர் நடுவில் எங்களுக்கு அனுப்புறதுக்கு எங்களுக்கு பயம். ஓகேங்களா, என்ன வேணாலும் நடக்கலாம். ஓகே, செந்தில்வேல் திடீர்னு சட்டையை கவுத்து போட்டு வாங்கடா பாத்துக்கலான்ட்டு ஓகேங்களா, என்ன வேணாலும் நடக்கலாம். நிர்வாணமா நின்று ஓகே, அது என்ன வேணாலும் நடக்கலான்ற பட்சத்துல நானும் வாங்கணும் போயிட்டு அந்த சூர்யா அண்ணாக்கு நீங்க வீடியோல பாத்தீங்கன்னா கை வச்சு அண்ணாவை தடுத்துக்கிட்டு இருக்கும். தடுத்துட்டு இருக்குன்னா அண்ணாவும் அவங்க கிட்ட போய் போயிடக்கூடாது. சேஃப் கார்டுக்காக கையை நாங்க இப்படி வச்சிருக்கிறோம். அடுத்து அங்க இருக்கக்கூடியவங்க என்னையவே வந்து தள்ளுறாங்க. சூர்யா அண்ணா கிட்ட வந்து ஆபாசமா பேசுறாங்க. சூர்யா அண்ணா பசங்க தமிழ்நாட்டுக்கு வாங்குறதா சொல்றாங்க, தமிழ்நாட்டுக்கு வாங்குறதா சொன்னாங்கன்றாரு. ஏன்னா யாருமே அவரு என்ன சொல்றாரு, வாரான்ட்டாங்க. எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க அந்த தமிழ்நாடு டாபிக் வாங்க அப்படிதான் சொன்னாங்க அண்ணா அப்படின்றாரு. நானும் வந்துட்டு அந்த என்னோட ஆடியோ அதுல ஒரு ஃபுட்டேஜ்ல இருக்கீங்க. நான் என்னோட வயசு நானும் செந்தில்வேல் அண்ணான்னு தான் சொல்றேன். ஓகே ஓகேங்களா, மரியாதை நிமித்தமா அண்ணான்ற நான். ஓகே, அண்ணாதான் ஒரு வயசுல மூத்தவரனால நம்ம அண்ணா. அதுக்கு நேர்ல பார்க்கும்போது அண்ணா சொல்ல முடியும் இல்ல, அடுத்து சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் வரலாம். இதுக்கப்புறம் ஒரு தரம் இல்லை. ஸோ அப்படின்றப்போ அண்ணான்றோம். இவங்க வந்துட்டு பாட்டில், பட்டாக்கத்தி போன்ற ஆயுதங்கள், கல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வராங்க. இப்போ என்ன கேட்கறது, எக்ஸாஜரேட் பண்றீங்களா? போட்டோஸ் தரோங்க. சரி, இப்போ சரி ஓகே. நான் இப்போ வந்துட்டு போலீஸ்க்கு நான் ஃபோன் பண்ணது சொன்னேன். போலீஸ் வரல. இத்தனைக்கு உள்ள அரங்கத்துல 2 காவல்துறை அதிகாரிகள் இருந்தாங்க, எஸ்ஐ ரேங்க், இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல இருந்தாங்க. அவங்க எதுக்காக இருக்காங்க, அசம்பாவிதம் நடக்காம தடுக்க, அதே மாரி வரமா இருந்தா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு. அவங்க கை மீறி போகும்போது அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணுமா, ஏன் கொடுக்கல? நானும் என் தரப்புல சொல்லிட்டேன், அவங்களும் சொல்லியிருக்கணும், ஏன் சொல்லலை? இதோட ஒரு கேள்வி. அடுத்து அந்த தினத்தந்தி ஆஃபீஸ்க்குள்ள வரணும்னா நீங்க என்ட்ரி போட்டு தான் வரணும். நீங்க சொன்னீங்க. ஆமா, அப்படின்ற போது அத்தனை பேர் உள்ள எப்படி வந்தாங்க, இது என்னோட கேள்வி. அப்போ காவல்துறை என்ன பிடிங்கிட்டு இருந்தீங்க, இதான் என்னோட கேள்வி. இப்ப அடுத்து என்ன கேள்வினா, அவ்வளவு நேரம் கால் பண்ணி எடுக்கலன்ற கான்ல பேசுறீங்களா? ஆமாங்க, ஏங்க நான் உயிருக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், காவல்துறை மயிரே போச்சு. இல்ல, உயிர் போற அளவுக்குன்றதெல்லாம் கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்ட மாதிரி. அப்புறம் எங்க என்ன சட்டை கிழிச்சிருக்காங்க, அத்தனை பேர் அடிச்சிருக்காங்க, அப்புறம் என்ன சொல்லுவாங்க? வெறும் வீரவசனம் மட்டும் பேசல ஏங்க. ஒரே நிமிஷம் இருங்க. திமுக காரனுக்கு இப்போ இந்த வீடியோ வாயிலா சொல்றேன், எந்த ஒரு திமுக காரனாச்சு ஒன்றை கொண்டியா போய் எதிர்கட்சிக்காரன் அடிச்சிருக்கான்னு ஒரு வரலாறு காட்டுங்க. கூட்டமா போய் தான் நாங்க மேடையை கூட்டமா போய் தான் பொம்பளை கிட்டே வீரத்தை காட்டுவாங்க சட்டசபையில். ஏன் அம்மாக்கே தான் நடந்துச்சு. இப்போ கேட்கறேன், ஒரு வரலாறு சொல்லுங்க, ஒரே ஒரு வரலாறு. திமுக கூடிய ரவுடி பசங்க அத்தனை பேரும் கேட்கிறேன், ஒரு திமுக காரன் போய் எதிர்கட்சிக்காரன் ஒருத்தனை நேர்முறையா வச்சு அடிச்சோண்டா அப்படின்னு ஒரு வரலாறு காட்டுங்க. திமுக காரன் 100 பேர், 50 பேர், 10 பேர், 5 பேர்னு போய் தான் ஒருத்தர் அடிப்பான். இல்லைங்க, பெண்கள்லாம் கூட இருக்காங்க அவர் கூட, அவங்க எல்லாம் கூடவா ஆரம்பிச்சு வந்திருப்பாங்க. பின்ன எப்படி வந்தாங்க, என்னங்க சொல்றீங்க, எப்படிங்க வந்தாங்கன்னு நான் கேட்கறேங்க. ஏங்க, அதாவது அங்க வந்துட்டு அவங்க என்ன தினத்தந்தி ஆபீஸ்ல வந்து எடிட்டரா, அங்க வந்த பெண்கள் எல்லாம் அவங்களும் ப்ராப்பர்லி ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பப்பட்டவங்க தானே. ஏமா திமுக ஆண்களுக்கு பெண்களுக்கு என்னங்க வேதம் இருக்கு? திமுக ஊராட்சி மன்ற தலைவர் வந்துட்டு செயின் ஸ்நாச்சிங் பண்ணிட்டு இருக்காங்க, நியூஸ் வரலையா? திமுக இருக்கக்கூடிய பெண் நிர்வாகி வந்து இப்ப கஞ்சா வித்துட்டு மாசு கூட போட்டோ எடுத்து போடலையா? அப்புறம் திமுக ஆண்கள் என்னங்க, திமுக உண்மையிலேயே ஆண்களையும் பெண்களும் சமமா பாக்குறாங்க. அவங்க எல்லாம் வந்த உடனே தான் எதனால திமுக ஆண்களையும் பெண்களும் சமமா பாக்குதுன்னா, அங்க ஆம்பளை திருத்தனம் பண்ணுவான், பொம்பளை திருத்தனம் பண்ணுவாங்க, புரிஞ்சுக்கோங்க. அவங்களெல்லாம் பார்த்த உடனே இப்போ அதான் இப்போ அதான் சொல்றேனே, இப்போ இங்க வந்து அடிச்சாங்க, அடிச்சுட்டு காவல்துறை அதிகாரிகள் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காம தாக்குனவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அது போக லைட் ஆஃப் பண்ணிட்டு எங்களை அடிச்சாங்க. இன்டோர்லயா அவுட்டோர்லயா? இன்டோர்ல, அரங்கத்துக்குள்ளயா? அதாவது அதுக்கு அந்த பில்டிங் அவங்களுக்கு தாங்க, பில்டிங்ல வந்துட்டாங்க, ரோட்ல கிடையாது. அந்த பில்டிங்ல கேட்டுக்குள்ளே வந்துட்டதுக்கு அப்புறம் அது இன்டோர் இல்லாம என்னங்க ஆகும்? எதுக்கு லைட் ஆஃப் பண்றாங்க? இப்போ எல்லாத்தையும் எங்க போய் எத்தனை இன்டர்வியூ பண்ணாலும் அதான் கேட்பாங்க. எல்லாமே உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கு. லாஜிக்காக ஒன்று கேட்கறேங்க. இப்போ உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கரண்ட் பாக்ஸ் எங்க இருக்கு, ஸ்விட்ச் பாக்ஸ் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. உங்க வீட்டுக்கு நான் கெஸ்டாவே வந்திருந்தாலும் அப்போ அங்க ரெகுலரா இருக்கக்கூடியவங்களுக்கு தான் தெரியும். அங்க ரெகுலரா நியூஸ் எடிட்டிங் தமிழ்நாடு இருக்கக்கூடியவங்க கிடையாது, தினத்தந்தியில் இருக்கிறவங்க தான் அங்க ரெகுலரா இருக்காங்க. அவங்களுடைய இடத்துல இவங்க பண்றாங்க. ஓகே ஃபைன். நீங்களே ஒரு கல்யாண மண்டபத்தை வாடகை எடுத்தீங்கன்னா அந்த மண்டபத்துல எங்க இருக்கு மேனேஜர் கிட்ட தான் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வாடகை எடுத்தாங்க. காவல்துறை கிட்ட செந்தில்வேல் சொல்றாரு, லைட் ஆஃப் பண்ணல, என்ன பண்றது பாரு, லைட் ஆஃப் பண்ண நாங்க என்ன பண்ணிக்கிறோம் பாரு, ஏன்னா வீடியோஸ் எடுக்கிறோம், எல்லாமே தெரியும். லைட் ஆஃப் பண்ணு, லைட் ஆஃப் பண்ணு. இப்போ எப்படிங்க லைட் ஆஃப் ஆச்சுங்க? அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. நாங்க சொல்றது பொய்யாவே இருக்கட்டும், லைட் எப்படி ஆஃப் ஆச்சு? அழுதமேனிக்கு பேசு, லைட் எப்படிங்க ஆஃப் ஆச்சுங்க? எனக்கு அதான் கேட்கறேன். அந்த ஏரி இப்போ பவர் கட் ஆகுதுன்னா என்டையர் ஏரியாவுக்கு பவர் கட் ஆகணும், இல்லாட்டி என்டையர் அந்த பில்டிங்க்கு பவர் கட் ஆகணும். எங்கால சொல்லி தான் லைட் ஆஃப் ஆகுது. எப்படிங்க ஆச்சுன்னு தாங்க சொல்றேன். அவர் சொல்லி தான் ஆச்சுன்னு சொல்றேன். இல்லை அவர் சொல்லி ஆகணும்னு எப்படி ஆச்சு நீங்க டெஃபினேஷன் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போ அந்த பில்டிங்ல உள்ள இருக்கிற ஆடிட்டோரியத்தில் லைட் எரியுது, பாத்ரூம்ல லைட் எரியுது, தினத்தந்தி பிரஸ்ல லைட் எரியுது, அந்த காரிடார்ல மட்டும் லைட் ஆஃப் பண்ணிட்டு அடிச்சாங்க. எப்படி அந்த இடத்துல மட்டும் எப்படி இது ஆக்குதல் அங்கதான் நடக்குது?
சொல்லியிருந்தாங்க, காவல்துறை கிட்ட சொல்லியிருந்தாங்க, லைட் ஆஃப் பண்ணாங்க. ஏன்னா நாங்கள் இருக்கிறது 25 பேர், எங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கோம். அந்த இடத்துல பேனிக் ஆகிடுச்சு, எல்லாத்துக்கும் பதட்டத்தில் இருக்காங்க, எந்த பசங்க யார் கூட இருக்காங்கன்னே தெரியல. ஏன்னா எல்லாத்துக்கும் பயம் இல்லை. இப்போ என் கூட வந்து தினேஷ் எங்க, என் கூட வந்து முக்கிய சங்கன்னு எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்குங்கள. எங்கன்னு தேடிட்டு இருக்கும்போது லைட் ஆஃப் பண்ணுறாங்க. எதுக்கு லைட் ஆஃப் பண்ணி காவல்துறை கிட்ட அடுத்து கேட்டா, அடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு நாங்களாம் அடி வாங்கினதுக்கு அப்புறம் கேட்டா, இல்லைங்க உங்க பாதுகாப்புக்காக லைட் ஆஃப் பண்ணுவோம். ஏன்னா எங்க பாதுகாப்புக்கு எதுக்காக நீங்க லைட் ஆன் பண்ணா ஏதோ ஒரு பக்கம் போய் பதுங்க முடியும், ஓட முடியும், இல்ல யார் வராங்கன்னு பார்க்க முடியும். புரியுதா? எனக்கு புரியல. இது நடந்துச்சுங்க. அப்புறம் காவல்துறையினர் வந்துட்டு அவங்கள பத்திரமா விஐபி பாதுகாப்போட செந்தில்வேல் உட்பட ரவுடிகளை வெளியில அனுப்பிட்டாங்க. அடிச்சு முடிச்சு எல்லாமே பண்ணியாச்சு. அடி வாங்கினவங்கள தானங்க பாதுகாப்பா அனுப்பணும். இது திமுக அரசாங்கம். சரி ரைட்டு, நெக்ஸ்ட். ஓகேங்களா, திமுக அரசாங்கம். ஓகே, சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைன்றீங்க. சரி, அடுத்து நான் அடி வாங்கிட்டு என்ன தாக்குனது நீங்க பாத்தீங்களா இல்லையா? பார்த்தேன் அந்த வீடியோ. இப்போ நான் பாதிக்கப்பட்டவன் தானே, எனக்கு கன்சர்னுக்கு நீங்க என்ன கொடுத்துருக்கணும்? தண்ணி கொடுத்துருக்கணுமா, உட்கார வச்சிருக்கணுமா? உட்கார வைக்கல, தண்ணியும் கொடுக்கல. என்ன வந்துட்டு காவல்துறை அதிகாரிகள் இவன் குடிச்சிருக்கான்னு சொல்லி கேச போட்டுன்றாங்க. குண்டாஸ் போடுறதுக்கு வந்துட்டீங்க, பரவாயில்ல. அதான் என்னை பார்த்து குடிச்சிருக்கியான்னு கேட்குறாங்க. ஒருத்தனை நான் குடிச்சிருக்கேன்னு எப்படி சொல்லலாம்? என்ன ப்ரூஃப் அடிப்படை சொல்லி எனக்கு சரக்கு பாட்டில் எடுத்து வந்து அவங்க. நாங்கள் ஒன்றும் திமுக உடன்பரப்பு கிடையாது. 200 ரூபாயும் கோட்டர் பாட்டில் கொடுத்தா மீட்டிங்க்கு வர்றதுக்கு. பிறப்புகள் தான் குடிப்பாங்கலாம் ஒன்றும் சட்டம் இல்லைங்க. உடன்பிறப்புகள் தான் குடிப்பாங்கன்னு சொல்ல, உடன்பிறப்புகள் தான் குடிச்சிட்டு நிகழ்ச்சிக்கு வருவாங்க, சரக்கு வாங்கி கொடுத்தா மீட்டிங்கு வர்றதுக்காக குடிப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, மீட்டிங்க்கு போறதே சரக்கு அடிக்கிறதுக்கு. சரக்கு கொடுத்தாதான் மீட்டிங்க்கு வர்றதுக்கு. நாங்கள் ஒன்றும் திமுக காரங்க கிடையாது, நாங்கள் பாஜக காரங்க. அதனால தெளிவாக சொல்கிறேன், எனக்கு குடிச்சிட்டு வந்தியான்னு கேள்வி கேட்குறாங்க, என்ன அரெஸ்ட் பண்ண பார்க்குறாங்க. ஓகேங்களா, நான் அந்த இடத்துல கேட்குறேன், அங்கே இருக்கிற ஊழியர்களை யாரையும் வெளியில் அனுப்பாதீங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துட்டு ரெக்கவர் பண்ணுங்க. சிசிடிவி ஃபுட்டேஜை யார் ரெக்கவர் பண்ணணும்? போலீஸ் தான் பண்ணணும். அது பண்ணுங்க, நான் கமெண்ட் கொடுக்குறேன். ஐயோ பண்ணுங்க, ஏன்னு பண்ணாதானுங்க ஆதாரம் பண்ண மாட்டேன்ட்டாங்க. நான் தாங்க கேட்குறேன், எங்க தலைப்போல அடிச்சுக்கிறோங்க, எங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுங்க, நியூஸ் 18 நடந்த ஃபுல் நிகழ்ச்சியோட கவரேஜ் கொடுங்க, ஃபுல் கவரேஜையும் கொடுங்க. அது ஏன் வெளியே வரல? அதுதாங்க நானும் கேட்குறேன். ஏங்க இத்தனை நாள், இப்போ 2 நாள் ஆயிடுச்சுங்க, 9ஆம் தேதி நடந்துச்சுங்க. இப்போ லீக் பண்ணிட்டு போக வேண்டியதானே, இதாங்க நடந்துச்சு மொத்தமாக கொடுத்துட்டு போக வேண்டியதானே, நியூஸ் 18 உத்தமன் காமிச்சிட்டு போக வேண்டியதானே. அத்தனை கேமரா கவர் பண்றது இருக்குமே, அதுதான் இதுதாங்க கேட்குறேன். நான் கூட ஏதோ அரைக்குறையா மொபைல்ல அதுல எடுத்த ஃபுட்டேஜ் வந்திருக்கு, இதுக்கு மேல எதுவும் இல்ல போல. இப்போ நம்ம 2 பேரும் இது நடத்துக்கிறோம், மீட்டிங் நடக்குது. இப்போ நம்ம 2 பேரும் இங்கே இன்டர்வியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் வந்துட்டு இந்த கேமராவை கூட அடிச்சு உடைச்சிடலாம், அந்த கேமராவை அடிச்சு உடைச்சிடலாம். அங்க ஒன்று இருக்கு, சிசிடிவி அங்க ஒன்று இருக்கு. சரி, அதான் சொல்லி 4 கேமரா அடிச்சு உடைக்கலாம் சொல்றேன், முடியும். ஆனா அவ்வளவு பெரிய கேமரா அரங்கம் இருக்கு, அவ்வளவு பெரிய அரங்கத்துல அத்தனை கேமரா இருக்கு, அத்தனை பேருடைய போன் இருக்கு. இருக்கு, காட்டுங்கன்றேன் நானு. இப்போ செந்தில்வேலு பாஜக காரங்க சலசலப்புல ஏற்பட்டதை காட்டுறாரு. எதனால சலப்புல ஏற்பட்டாங்கன்ற வார்த்தை பிரயோகத்தை அவர் காட்ட முடியாது. அங்க இருந்தே அந்த ஒரு கொலாப்ஸ் அதுவும் எல்லாமே ஃபுட்டேஜஸ் கொடுங்க. அதே மாதிரி காவல்துறை அறிஞர் என்ன தூக்கி வண்டியில் ஏத்துறாங்க, என் காலை பிடிச்சி உடைக்க ட்ரை பண்றாங்க, என் காலை போட்டு அத்தனை வாட்டி ஆட்டி வச்சிருக்காங்க. காரோட ஸ்டேரிங் திருப்புற மாதிரி திருப்புன்னு திருப்புறாங்க. அது காவல்துறை அதிகாரி சொல்றாரு, கணேஷ் பாபு அவர் பேரு, அவரால் தூக்கி உள்ள தூக்கி போடுறாங்க அவனை. ஆனா நாயா மாடா? இதே வந்து திமுக கூடிய ஒரு கஞ்சா படிக்க சொல்லிடுவாரா அவரு? செந்தில் வேலை சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அதான் சொல்றேங்களே, ஏன்னா அது பசுத்தோல் போட்டு பன்றிதான் அது இல்லைங்க. ஓகேங்களா, காலை குடிச்சிருக்கிறாங்க. அதாவது இப்ப வந்துட்டு எங்களுடைய மாநில செயலாளர் வினோத் பி செல்வானாவும் மாநில துணைத் தலைவர் கருநாகராஜானா இவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன வந்து 108 ஏத்துறாங்க. அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் கம்ப்ளைண்ட் கொடுன்றாங்க. என்ன அடிச்சுட்டு இருக்காங்க, கம்ப்ளைண்ட் கொடுன்னா எப்படியா கொடுப்பாங்க? புரியுதுங்களா? என்ன ஸ்பாட்ல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுன்றாங்க, எப்படி ஸ்பாட்ல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க முடியும்? நான் அவங்ககிட்ட எங்க அடிச்சு போட்டிருக்காங்க, என் கையெல்லாம் நடுங்கிட்டு இருக்குங்க, ஒரு நர்வஸா இருக்கும். என்ன இப்படி எழுதி கொடுன்னா எப்படிங்க? இப்போ ஒரு காமன் சென்ஸ் ஏடாமா, நான் அடுத்த நாள் போனாதான் நடவடிக்கை எடுக்கிறக்கா கம்ப்ளைண்ட். நீ கண்ணில் தானே பார்த்துட்டு இருக்க, உன் கண்ணு என்ன எங்க வச்சிருந்த திருப்பிட்டு இருந்தீங்க, உன் கண்ணு முன்னாடி தான் அடிக்கிறாங்க, உன் கண்ணு முன்னாடி அடிச்சிருந்தா கூட இது வேணும்ன்றாங்க, கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. அந்த இடத்துல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுன்னு கேட்கறாங்க காவல்துறை அதிகாரிகள். ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் நான் 7:50 கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். அது போக வந்துட்டு என்ன 108 ஏற்றவே விட பண்ணிட்டாங்க. இத்தனை பேர் பிரச்சனை பண்ணுறதுக்கு அப்புறம் தான் 108 விடுறாங்க. ஏன்னா எதுக்குங்க குண்டை கட்டா தூக்கி எல்லாம் அடிச்சாங்க, எங்களை எதுக்குங்க ஃபர்ஸ்ட் வெளியில் விட மாட்டேட்டாங்க, கேட்டு விட்டு ஏன் வெளியில் விட மாட்டேட்டாங்க முதல்ல? ஏன்னா நாங்கள் சாலைக்கு வந்து பொதுமக்கள்கிட்ட சொல்லிடுவோன்ற பயத்தில் இந்த விஷயத்தை ஊற்றி மூடணும், இல்லாட்டி செந்தில்வேல் வச்சு வேற விதமாக ப்ரொஜெக்ட் பண்ணணும், பாஜக கலவரம் பண்ண பார்க்குதுன்னு சொல்லி இப்போ பொய் பரப்புரை பண்ணணுன்றக்காக இதை பண்ணாங்க. இத்தனைக்கு எனக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே இருந்துச்சுன்னா, நீங்கள் சொன்னீங்களா முதலையே, நாங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக இப்படி பண்ணியிருக்குன்னு சொன்னால் நம்புவாங்கன்ட்டு அத்தனை பேர் அடிக்க வராங்க. நான் புறமுதுக்கும் காட்டல. ஏன் புறமுதுக்கும் காட்டல? கரெக்டாக அதை மட்டும் வெட்டி
பாஜக ஓடுறான்டா ஓட ஓட விட்டோம். விட்டோம் ஆட விட்டோன்னு. அடுத்து இன்னொரு செல்ஃப் டிஃபென்ஸுக்காக கீழே அந்த கல்லெடுத்து அடிச்சேன்னா பாஜக தாக்க பாக்குறாங்க வன்முறை வெறியாட்டம். எப்படின்னாங்க. இத்தனைக்கும் ஒரு பொம்பளைய முன்னாடி விட்டுட்டு சுத்தி ஆம்பளைங்க அடிக்க வராங்க. இப்போ என்னை யாராவது அடிக்க வந்தாங்க நம்ம இப்படி தானே தடுப்போம். அவங்க அடிக்க இப்படி தடுத்தோன்னு என்ன பண்ணுவாங்க, பெண்களை தவறாக கையாண்டார்கள். அப்படின்வாங்க. அது பெண்ணு கிடையாது, 70 வயசு கிளவி அது. ஓகேங்களா? இல்ல, அவங்களும் பெண் தான். ஓகே, கிளவி தான். ஏங்க அதான் சொல்றாங்க. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு மூத்த கேவலமா- குடிமகள். ஓகே, முதியோர் பென்ஷன் வாங்கக்கூடியவர்கள். ஓகேங்களா? அப்படின்ற பட்சத்தில் எப்படின்னு தடுக்கிறேன். அப்படி பண்ணாலுமே என் மேல பெண்கள் கிட்ட தப்பா நடந்தாங்க அப்படின்ற போது நான் அடி வாங்கிட்டே நிக்கிறேங்க நானு. என் அதாவது என்னோட வெளி செயின் எல்லாம் அறுத்துட்டு போறான். வெளியே உத்தராட்சி மாலை போட்டிருந்தேன், அதை அறுத்துட்டு போறான் ஒருத்தன். ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டு ஒருத்தர் இருப்பான். செந்தில்வேல் என்ன கலர் டிஷர்ட் போட்டிருந்தாரு, சட்டை போட்டிருந்தாரு? அவர் வந்துட்டு நேவி ப்ளூ கலர் சம்திங், இந்த ப்ளூ கலர் ஷேட்ல வந்து சட்டை போட்டிருந்தாரு. வேற ஒரு blue. இது வேற ரெண்டுமே வேற வேறங்க. சரி, ஓகே. சாரி ப்ரோ. ஓகேங்களா? கொண்டு போய் அவருக்கு தான் கொடுத்துருப்பாங்க, அது வேற விஷயம். ஓகேங்களா? அப்படின்ற பட்சத்துல என் செயின்லாம் தாய் எடுத்திருக்காங்க. ஒரு காவல்துறை அதிகாரி எங்களுக்காக ஹெல்மெட்ல அடி வாங்குறாரு. ஏன்னா அந்த ஹெல்மெட்டை தூக்கி அடிக்கிறது, நான் என்ன நினைச்சேன், ஹெல்மெட் போட்டுட்டு அடி வாங்கினாரு, நல்ல வேளை அடி படலன்னு நினைச்சேன். ஹெல்மெட்டை தூக்கி ஹெல்மெட்டை கொண்டு எங்க மேல வீச பாக்குறாங்க. ஹெல்மெட்டை தூக்கி எங்க மேல வீசுறாங்க. ஒரு காவல்துறை அதிகாரி நடுவுல வந்து தடுத்து அடி வாங்கிக்கிட்டு பின்னாடி ரைட்ஸ்ல பாத்தீங்கன்னா அது பவுன்ஸ் ஆகி ஒரு இஸ்லாமியர் மேலே அது மூஞ்சில பட்டிருக்கும். அந்த ஃபுட்டேஜ்லாம் எல்லாமே தரும் இருக்கு, எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சுங்க. எல்லாருமே சமூக வலைத்தளத்தில் இருக்குங்க. ஓகே. ஆர்எஸ் பாதிரி சொல்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய ரெட்லைட் மீடியாக்கள் அதை வெளியிட கிடையாது. உண்மையான மீடியாக்கள் மட்டும் தான் இதை வெளியிட்டு இருக்காங்க. அது போக நேத்து எனக்கு கொலை மிரட்டல் கொடுத்துருக்காங்க. எதுக்காக எப்படி கொலை மிரட்டல் கொடுத்துருக்காங்க? என் தெருவில் வந்துட்டு எங்க தெருவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கிட்ட என் போட்டோவை காட்டி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கேட்டால் கிரெடிட் கார்டு பில் கட்டல, லோன் கட்டல. எனக்கு கிரெடிட் கார்டும் கிடையாது, எங்களுக்கு லோனும் கிடையாது. அது சனிக்கிழமை ராத்திரி 9 மணிக்கு வந்து விசாரிப்பேன். அதுலேயும் வந்து என் தெருவில் ஒருத்தர்கிட்ட இதை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது நான் தெருக்குள்ள என்ட்ராறேன். நான் கடன் கட்டல தானே வந்திருக்கேன், நான் தானே அப்போ தெருக்குள்ள என்ட்ராறேன். அண்டாவின் அட்டூழியமா இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஆமாங்க. இப்போ எதுக்குங்க? அதுக்கப்புறம் என்ன நடந்தது, நான் சிசிடிவி ஃபுட்டேஜை இந்த சமூக வலைத்தளத்தில் பதிவு பண்ணியிருக்கேன். நான் எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் வச்சுமே எங்க மாதிரி இத்தனை அக்யூசேஷன் பண்றீங்க, எந்த நடவடிக்கையும் எதிர் தரப்புல நடக்க பண்ணிடுறீங்க. கால் ரெஜிஸ்ட்ரியிலேருந்து, கால் டைமிங்லேருந்து, சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து என் வீட்டுக்கு எதுக்குங்க வராங்க? என் வீட்டு பக்கம் கிராஸ் பண்ணி போல, என் வீட்டை முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க 2-3 பேர் வந்து. என் வீட்டை எதுக்கு பார்த்து பார்க்குறீங்க? இதான் என்னோட கேள்வியா இருக்கு. நான் லோக்கல் இருக்கக்கூடிய P6 காவல்துறை அதிகாரிகள் வீட்டில் இருக்காதப்பா இன்னைக்கு நைட்டு போட்டு எங்கேயாச்சும் வெளியில் போய் இருப்பான்றாங்க. இப்போ காவல்துறை என்ன சொல்லிருக்காங்க, இல்லப்பா எங்களை மாதிரி யார் வந்துட்டு போறோம், நாங்கள் ஒரு போலீஸை போட்டு போறோம்னு சொல்ல வேண்டியதானே? அப்புறம் சட்டம் ஒழுங்கு, ஏன்னா அவங்க ரொம்ப நல்லா போலீஸ்ன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா அவங்களுக்கே தெரியும். அவங்களே வந்து நான் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸை போட்டு டம்மியா போட்டுட்டு இவங்க 40 பேர் வந்து நான் ராத்திரியோட வெட்டி கொண்டிருந்தாலும் நாளை சமசமாக நடந்திருக்கும். அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு திமுக காரங்க இப்படிதான் பண்ணுவானுங்க. சரி, இந்த பையனும் நல்ல பையனா இருக்கேன், நம்மளுக்கு என்ன தம்பி நைட் இருக்காதப்பா வெளியில் போயிருக்கு அப்படின்னாங்க. ஃபுட்டேஜ் கொடுத்தாங்க. எதுக்கு? ராத்திரி 9:30 மணிக்கு என் வீட்டு வாசலில் வந்து அத்தனை பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஏன்னா என் தெரு வந்து முட்டை சந்து தாண்டி நீங்கள் எகிரி குச்சிலாம் போக முடியாது. என் தெருவுக்குள்ளே அது ஒரே நபர்கள், அதாவது ஒரு குரூப் மட்டும் சும்மா வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படின்னா தெருவில் இருக்கக்கூடிய வேற யாராச்சும் கூட பண்ண வந்திருக்கலாம்ல. என் வீட்டுக்கு அத்தனை வாடி வந்து முறைச்சு பார்த்துட்டு போகிறாங்க. ஏன்னா சிசி ஃபுட்டேஜ் உங்களுக்கு சந்தேகம் இருக்கு. காவல்துறையுமே அப்படிதாங்க, அதுக்கும் நடவடிக்கை எடுக்கல. என் வீட்டில் வந்து ஒருத்தர் இத்தனை மாதிரி வந்து பார்த்துட்டு போறேன். ஏன்னா அதுக்கு முந்தின நாள் ராத்திரி தான் நான் தாக்கப்படுறேன். அன்னைக்கு காலையில் தான் நான் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வெளியில வரேன். இதுக்கு என்னங்க சொல்லுவாங்க? இதுக்கு யாருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது? எனக்கு இப்போ ஒன்னே ஒன்று தான் கேட்குறேன். எனக்கோ எங்கள் பாஜக இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கோ இளைஞரணி மாநில தலைவருக்கு அண்ணன் எஜி சூர்யா அவர்களுக்கு எது நடந்தாலும் சேகர் பாபு தான் காரணம். உள்துறை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கிட்ட கிடையாது. உள்துறை சென்னையோட முதலமைச்சர் சேகர் பாபு கிட்ட தான் இருக்கு. ஓகே, ரொம்ப நேரத்தை கொடுத்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே மினிட் பை மினிட் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஆமாம், பெரிய மனுஷன் நினச்சேன் ப்ரோ. ஓகே, ரைட். ரொம்ப நன்றி. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். நன்றி. ஓகே.